வணக்கம். உங்களை இந்த மாதிரி ஒரு புதிய கிளாஸ் செஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம போன கிளாஸ்ல எப்படி சாத்தான் பரலோகத்துல இருந்து கீழே தள்ளப்பட்டாங்கிறத பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு அந்த மாதிரி பரலோகத்துல இருந்து கீழே தள்ளப்பட்டிருந்தாலும் அவன் குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து தேவனோட சந்திச்சு பேசுறதுக்கு அனுமதி இருந்திருக்கு. ஆனா அந்த அனுமதியும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அந்த அனுமதியை எப்ப அவன் இழந்து போனான், அப்படி அனுமதி இழந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பரலோகத்துல இனிமே போக முடியாது. வானத்துல இடம் இல்லாம போகுது. அப்ப அவனுக்கு பூமியில மட்டும்தான் இடம் இருக்கு. அந்த பூமியில கொடுக்கப்பட்ட இடமும் அந்த இடமும் பறிக்கப்பட்டு அவனை எப்படி பாதாளத்தை சென்றடைந்தான் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கிளாஸ்ல. அப்படிங்கும்போது இந்த கிளாஸ் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க ரெடியா இருக்கீங்களா? நம்ம இப்ப இந்த கிளாஸ்க்குள்ள போவோம். இப்ப சாத்தான் வந்துட்டு போன கிளாஸ்ல பார்த்தோம், பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். இது தள்ளப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஆதாமோட காலத்துல அவன் தள்ளப்பட்டான். ஆதாமே ஏவாளையும் வஞ்சிக்கிறான், ஆதாமே ஏவாளையும் பாவத்துக்குள்ளாக்குறான். இந்த உலகமே பாவத்துக்கு அடிபணியுது. அந்த மாதிரி கீழே தள்ளப்பட்டவன் திரும்பவும் அவன் சொர்க்கத்துக்கு போய் கடவுளை பார்த்து பேசக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு முறை இருந்துச்சு, அனுமதி இருந்துச்சு. அப்படிங்கிறத பார்க்கணும்னா நம்ம யோபு புஸ்தகத்தை படிச்சாலே உங்களுக்கு வந்து தெரிய வரும். இப்ப எல்லாரும் யோபு அதிகாரம் 1 வசனம் 1. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். யோபுங்கிறது வந்து உத்தமன் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல உத்தமன் சொல்லியிருந்தாலே அவன் வந்துட்டு விசுவாசியா இருக்கணும். அவன் விசுவாசி தான். கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு விசுவாசம் நடக்கிறதுனா உத்தமன். ஏன்னா உத்தமன் ஆகும்னா நீ நீதிமான் ஆகும்னா நீ விசுவாசியா இருந்தா தான் நீதிமன் ஆக முடியும். அப்ப யோபு ஒரு விசுவாசி, அதான் அவனை உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க உத்தமன்னா அவன் வந்துட்டு பாவம் செய்யாத நினைக்காதீங்க. யோபு பாவம் செய்யறவன் தான். ஆனா இருந்தாலும் அவன் விசுவாசி, கடவுளுக்கு பயந்து நடக்கிறவன். அதனால்தான் அவன் உத்தமன் போட்டிருக்கு. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். இப்ப மொத்தம் அவனுக்கு 10 பிள்ளைங்க, 7 ஆம்பளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். இப்ப இவ இருந்த ஊர் வந்து உஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கிழக்கத்திய புறம்னு சொல்லப்பட்டிருக்கு. பைபிள்ல எது சொல்லியிருந்தாலும் நம்ம இஸ்ரவேலை வச்சுதான் பார்க்கணும். அப்ப இஸ்ரவேல் வந்து கிழக்கு பக்கமா இருக்க அந்த ஒரு ராஜ்யத்துல இருந்தவன். இவன் அங்க இருந்தவங்களே வந்து இவன் தான் வந்து செல்வந்தனா இருந்திருக்கான். வேலையாளர்கள் அதிகமா இருந்திருக்காங்க. நல்லா செல்வ சிறப்போட இருந்திருக்கான். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். இந்த அவனோட மகன்களான 7 பேர் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் விருந்து வைக்கிறான். அப்படி விருந்து வைக்கும் போதும் அவனோட சகோதரிகள் எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. இதுதான் அவங்களோட பழக்கமா இருந்திருக்கு. விருந்து செய்கிற அவருடைய 4 முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யோபு தேவனுக்கே பயந்ததுனால தன்னோட பிள்ளைங்க வந்து பாவம் செஞ்சிருப்பாங்க, அந்த பாவத்தெல்லாம் போக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்து முறைப்படி இவன் சர்வாங்க தகன பலி கொடுக்குறான். தேவனுக்கு ஒரு பலி கொடுக்கணும். குறையில்லாத ஆடோ குறையில்லாத மாடோ வந்து தங்களோட பாவத்துக்கும் தன்னோட குடும்பத்தோட பாவத்துக்கும் பலியா கொடுக்கும். அந்த பலியை இவன் குடும்பத்துக்காண்டி இவன் எவ்வளவு கரெக்டா பலி கொடுக்கணுமோ அந்த பலியை இவன் செஞ்சுட்டு வரான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். இப்பதான் வந்துட்டு நம்ம வரலாறுக்கே வர்றோம். யோபுவோட காலம் பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு பின்னாடி 2000 வருஷம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தான் கீழே தள்ளிவிடப்பட்டு இந்த உலகத்தை வந்துட்டு பாவத்துக்குள்ளாக்கிட்டான். அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு சாத்தான் வந்து பரலோகத்துக்கு போறான். பரலோகத்துல போய் அங்க பார்த்தா கடவுளோட ராஜ்யசபை கூடி இருக்கு. அந்த இடத்துல போய் இவன் நிக்கிறான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இப்ப தேவன் கேக்குறாரு, எங்க இருந்து வர்ற அப்படின்னு சொல்லி சாத்தான கேக்குறாரு. சாத்தான் சொல்றான், நான் பூமி எங்கும் சுற்றி திரிஞ்சு உலாவிட்டு வர்றேன். இப்ப தேவன் பதில் சொல்லும் போது அப்ப சாத்தான் பூமிக்கு வந்துட்டு பரலோகம் போயிருக்கான். அப்ப சாத்தானோட வேகத்தை பாத்துக்குங்க. சாத்தான் லைட்டோட பயங்கர ஃபாஸ்ட். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தேவனே சொல்றாரு, யோபு மாதிரி ஒரு ஆள் கிடையாது. அவன் உத்தமனும் பாவம் பண்றதுக்கு பயப்படுறான், எனக்கு பயந்து இருக்கான், அவனை மாதிரி ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் யோபுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? சும்மா ஒண்ணு அவன் உங்களுக்கு வந்து பயப்படல. அவன் ஏன் பயப்படுறாங்கிறது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் இப்ப என்ன சொன்னா பாருங்க. நீ அவனையும் அவன் வீட்டையும்
இப்ப அவன் ஏன் உங்களுக்கு பயப்படுறான்னா அவன் செய்யற வேலையெல்லாம் நீங்க வந்துட்டு ஆசீர்வதிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அவனை சுத்தியும் அவன் குடும்பத்தை சுத்தியும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கீங்க. யாராலுமே டச் பண்ண முடியாம இருக்கான். பிளஸ் அவன் தொட்டதெல்லாம் தொலங்குது. இதனால தான் அவன் உங்க மேல வந்து அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கான். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை துஷனோ பாரும் என்றான். உங்க ஆசீர்வாதத்தை அவன்கிட்ட எடுத்துட்டா அவன் வந்துட்டு உங்களுக்கு எதிரா வருவான் அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்துட்டு சொல்றாரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். தேவன் சொல்லிட்டாரு, அவனுக்கு சொந்தமானதெல்லாம் உன் கையில ஒப்படைக்கிறேன், ஆனா அவன் உயிரை மட்டும் நீ டச் பண்ணிடாத, அவனை விட்டுட்டு அவனுக்கு சொந்தமானதெல்லாம் நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சாத்தானுக்கு அந்த ஒரு அனுமதியை கொடுக்குறார். ஆதாமியாவால அவன் வஞ்சிக்கும் போதே பூமியோட மொத்த பொறுப்பும் ஆல்ரெடி வந்துட்டு சாத்தானுக்கு உண்டு. அதனாலதான் சாத்தான சொல்லுவாங்க பூமிக்கு அதிபதினு சொல்லுவாங்க. பூமிக்கு அவன் அதிபதி தான், ஆனா அவனுக்கு அதிகாரம் இல்ல. அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா தேவன் இருக்கு. இப்ப தேவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அவன் ஒவ்வொரு காரியமும் செஞ்சாகும். அப்ப சாத்தானால எல்லாமே செய்ய முடியாது. பூமிக்கு வந்து யோபோட குடும்பத்தை என்ன பண்ணா அப்படிங்கறத வந்துட்டு மீதி வர வரலாறு. இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் பரலோகத்திலிருந்து அவன் கீழே தள்ளிவிடப்பட்டாலும் அவன் பரலோகத்துக்கு போய் தேவன் சன்னிதானத்துல அங்க தேவனோட பேச முடியும். அந்த அனுமதி அவனுக்கு இருந்துச்சு பார்த்தாச்சு. இப்ப இந்த அனுமதி எப்ப போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தள்ளிவிடப்பட்டது ஆதாமோட காலத்துல. இன்னையில இருந்து பார்த்தா இன்னைக்கு வந்து 2020, இன்னையில இருந்து பார்த்தா 6000 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளிவிடப்பட்டான். ஆனா இன்னமும் அவன் சொர்க்கத்துக்கு போய் தேவனோட பேசிட்டு வர முடியும். இந்த அனுமதி எங்க வந்துட்டு இல்லாம போகுதுன்னா இங்க உபத்திர காலத்துல. ஏன் இல்லாம போகுதுங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். வெளிப்பாடு அதிகாரம் 12 வசனம் 12 பார்ப்போம். வெளிப்படுத்த அதிகாரம் 12 சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த உபத்திர காலங்கிறது எப்படின்னா ரகசிய உரைக்கு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ரகசிய உரைங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. தேவனை விசுவாசித்த அனைவருமே வந்துட்டு இந்த உபத்திர காலத்துக்கு முன்னாடி தேவனை யார் யார் ஏற்றுக்கொண்டார்களோ, தேவனை யார் யார் விசுவாசித்தாங்களோ, தேவனை யார் யார் மீட்பரா ஏற்றுக்கொண்டாங்களோ, இயேசு கிறிஸ்து யார் யார் ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்களோ, யார் யார் இயேசு கிறிஸ்து மன்னிப்பு வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே மறுரூபமாக்கப்பட்டு அவங்க மேல கூட எடுக்கப்பட்டு அவங்க பரலோகம் போயிடுறாங்க. அதாவது கீழே இருக்கவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்காதவங்களும் தான் கீழே இருக்காங்க. அவங்க தான் உபத்திர காலத்துக்குள்ள போறாங்க. அப்ப இந்த உபத்திர காலங்கிறது வந்துட்டு 7 வருஷம் சாத்தானோட கையில ஒப்படைக்கப்படுது. 7 வருஷம் சாத்தானோட கையில ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு அதிகாரம் 3 வருஷம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கடவுள் சொல்றாரு 7 வருஷம் அவன்கிட்ட மொத்த அதிகாரம் கொடுத்தா இந்த உலகத்துல ஒருத்தனும் மிஞ்ச மாட்டான். அவன் கையில 7 வருஷம் இந்த உலகத்தை ஒப்படைச்சிருந்தாலும் ஆனா அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது வந்துட்டு 3 வருஷமா குறைக்கப்பட்டிருக்கு. இதை ஞாபகம் வச்சுங்க. இவன் யூதனோட ஒரு 7 வருஷம் ஒரு உடன்படிக்கை போடுவான். அப்படி யூதனோட உடன்படிக்கை போடும்போது அங்க எருசலேம்ல ஒரு கோயிலை கட்டுறதுக்கு ஒரு அனுமதி வழங்கப்படும். அந்த அனுமதி வழங்கப்படும் போது எருசலேம்ல கோயிலை கட்டி தேவனுக்கு வந்துட்டு அங்க ஆராதனை நடக்கும், அங்க வந்து பலி நடக்கும், காரியம் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த யூதர்கள் எல்லாம் அவனோட வந்துட்டு ரொம்ப இணக்கமா இருப்பாங்க. பூமியே அவன் கைக்குள்ள இருக்கு. அந்த 7 வருஷம் தன்னோட தேவதூர்களா கூட்டி கொண்டு போய் பரலோகத்தை வெல்ல நினைப்பான். அப்படி பரலோகத்தை வெல்ல நினைக்கும் போது வந்துட்டு இவன் பரலோகத்துக்கு உள்ள போய் அங்க சண்டை படும்போது வந்து அங்க அந்த சண்டையில தோத்து போய் இனிமே பரலோகத்துக்குள்ள போக முடியாத நிலைமை வருது. அந்த மாதிரி பரலோகத்துக்குள்ள போக முடியாத நிலைமை வரும்போது வந்துட்டு அவனுக்கு வானத்துல இடமே இல்லாம போச்சு. அந்த வானத்துல இடம் இல்லாம போனாலும் வந்துட்டு அவனுக்கு பூமியில தான் இடம் இருக்கு. அப்ப பூமியில இடம் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா 3.5 வருஷம். முதல் 3 வருஷத்துல இந்த விஷயம் நடக்குது. அந்த மீதி இருக்க 3 வருஷம் தான் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் பூமிக்கு கோவத்தோட வருவான். தேவனோட சிங்காசனத்துக்கு மேலே ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்காருன்னு சொன்ன அந்த கனவு அது அடிபட்டு போகுது. ஏன்னா இனிமே பரலோகத்துக்குள்ள போக முடியாது. வானத்திலயும் அவன் இருந்த இடம் எல்லாம் போச்சு. அவனுக்கு இருக்கிற இடம்னா பூமி தான். அப்ப கடவுள் அவனை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்குறாரு. முதல்ல பரலோகத்துல இருந்து கீழே தள்ளிட்டாரு. அப்புறம் போய்கிட்டே இருந்த இடம் வந்துட்டு என்னாச்சு, இனிமே போக முடியாது இடமே வந்துருச்சு. அப்ப வானத்துல அவனுக்கு அடுத்து இல்ல இடம் இல்லாம போச்சு. வானத்துல இடம் இல்லாம போனதுக்கு அப்புறம் பூமியில மட்டும் தான் இடம் இருக்கு. அப்ப பூமியில இடம் இருந்தாலும் 3.5 வருஷம் தான் அவனுக்கு டைம் கொடுத்துருக்கு. அப்ப 3.5 வருஷம் டைம் கொடுத்திருந்தாலும் அவன் 3.5 வருஷம் அவன் கையில ஒப்படைக்கப்படுது. அப்ப அவனுக்கு அந்த அதிகாரமும் கொடுக்கப்படுது. ஒப்படைக்கப்பட்டதும் இல்லாம அந்த 3.5 வருஷம் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும் பொழுது அவன் பூமியில அந்த 3 வருஷம் பண்ற உபத்திரம் வந்துட்டு இது வரைக்கும் சம்பவிக்காத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு உபத்திரம் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது அந்த 3.5 வருஷம் கழிச்சு அவன் பாதாளத்துல அடைக்கப்படுறான். இதான் வந்துட்டு சம்மரி. எப்படி அவன் வானத்துல போய் சண்டை போட்டு தோக்குறான் அப்படிங்கறத பார்க்கணும்னா வெளிப்படுத்தினால் அதிகாரம் 12 வசனம் 7 இருந்தே பார்ப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இப்ப வானத்துல யுத்தம் நடந்தது. வானம்னா சொல்லியாச்சு, ஹெவன் தான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். வலு சர்ப்பம்னா சாத்தான தான் சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. வலு சர்ப்பம் சொல்லலாம், டெவில்னு சொல்லலாம், சாத்தான் சொல்லலாம், சன் ஆஃப் மார்னிங் சொல்லலாம், ஏகப்பட்ட பேர் இருக்கு. வலு சர்ப்பம் சொல்லப்பட்டிருக்கு. இவனும் அவனை சேர்ந்த தூதர்களும். அப்ப சாத்தான் கீழே விழும்போது அவனால் வஞ்சிக்கப்பட்ட பிளஸ் அவனை ஏற்றுக்கொண்ட அனைவருமே வந்துட்டு அவனோட சேர்ந்து கீழே வந்துடுறாங்க. அப்படி வரும்போது வந்துட்டு அவங்க தான் இந்த சண்டையில கலந்துக்கிறாங்க.
அப்படி சண்டையில கலந்துக்கும் போது சாத்தானை எதிர்த்து சண்டை போடுறது மிகாவேல் தான் சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டு அவங்களுக்கு வந்துட்டு வானத்துல இடம் இல்லாம அங்க அடிச்சு தள்ளிடுறாரு கீழே. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. இப்ப வானத்துல அவங்களுக்கு இருந்த இடம், வானம்னா இது எல்லாமே வானம் தான், 3, 2, 1 இது எல்லாமே வானம் தான். அப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு இடம் இல்லாம போச்சு. இடம் இல்லாம போனால அடுத்து அவங்க எங்க போவாங்க? பூமி தான் பாக்கி இருக்கு. அப்ப கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா அவனை கீழே இறக்குறாரு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. சாத்தானுக்கு 3 பேர் சொல்லப்பட்டிருக்கு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இப்ப பழைய பாம்புனா ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவலையும் ஏமாத்தினது பாம்பு, அதான் பழைய பாம்பு. அப்ப இவனால தான் பாவம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்துச்சு, இந்த பூமிக்கே வந்துச்சு. இவனால தான் இந்த உலகமே பாவத்துல அடிபணிச்சு சொல்லி அந்த வலு சர்ப்பத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த வலு சர்ப்பத்துக்கு பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பேர் சொல்லப்பட்டிருக்கு. அது பூமியிலே விட தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். சாத்தானு பிளஸ் அவனோட சேர்ந்த தூதரும் தான் சண்டை போட்டு தோத்து போய் தான் அங்க இருந்து கீழே விழுகுறாங்க. அப்ப வானத்துல அவங்களுக்கு இடம் இல்லா போய் பூமியில விழுந்தாங்க. சரிங்களா? நான் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் விட்டுறேன். 12ஆம் வசனத்துக்கு பார்ப்போம் இப்ப. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன சொல்லிட்டோம்னா ஈஸியா இருக்கும். 10, 11 நமக்கு தேவையில்லை. இப்ப 12ஆம் வசனத்தை பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. இப்ப பரலோகத்தை பொறுத்த வரைக்கும், வானத்தை பொறுத்த வரைக்கும் இனிமே வந்துட்டு சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் இல்ல. அப்ப பரலோகத்துக்கு களி கூறுங்கள்லாம் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிச்சு. ஆனா பூமியில இருக்கவங்களுக்கும் பூமியில இருக்க சமுத்திரம் இருக்கவங்களுக்கும் ஐயோன்றாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமே அவன் பூமியில தான் அவனுக்கு இடம் இருக்கு, மேல இடம் இல்லைன்னு அர்த்தம். இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பார்ப்போம். பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்ப பூமியில் உள்ளவங்களுக்கு ஆபத்து வரும். ஏன் ஆபத்து வரும்னா, பிசாசானவன் அங்க இருந்து அடிச்சு தள்ளும் போது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே நமக்கு இருக்கிறது கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலங்கிறது வந்து 3.5 வருஷம். அது பின்னாடி படிக்கிற 2 வருஷங்கள் தெரிய வரும். அவ்வளவுதான், நமக்கு 3.5 வருஷம் தான் பாக்கி இருக்கு. இனிமே வானத்துல நமக்கு இடம் இல்ல. அப்படின்னா 1, 2, 3லயுமே இடம் கிடையாது நமக்கு. இனி பூமியில தான் இடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வரும்போது அவன் ரொம்ப கோபத்தோட இறங்கிடுவான். அப்ப பூமியில இருக்கவங்களுக்கு ஐயோ, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு மகா உபத்திர காலம். இத பத்தி தேவன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு உபத்திரம் இனிமே நடக்க போறது இல்ல, இனி நடக்கான்னு சொல்லிட்டு மத்தேயு அதிகாரம் 24 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு இந்த காலத்தை பத்தி. இப்ப நம்ம அங்க போவோம். மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது, பரிசுத்தலத்துல வந்துட்டு யார் நிக்கணும்? இந்த பாலாகிற உறுப்புனா வேற யாரும் கிடையாது, இந்த சாத்தான் தான் அந்த கோயில்ல நிக்கிறது தான் பாலாகிற உறுப்பு. பரிசுத்தலங்கிறது வந்துட்டு யூதனோட கோயில். ஆனா இன்னைக்கு கோயில் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த 7 வருஷம் உடன்படிக்கை போடும்போது வந்துட்டு அந்த முதல் 3 வருஷத்துல கோயிலை கட்டி அங்க ஆராதனை நடக்கும். அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது இந்த சாத்தான் தான் பெர்மிஷன் கொடுப்பான். ஏன்னா 7 வருஷம் அந்த பூமியில அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் தான் ஆளுவான். அப்படி ஆளும்போது யூதனுக்கு வந்துட்டு அவன் அந்த கோயிலை கட்டி, தேவனுக்கு ஒரு கோயிலை கட்டி அங்க வழிபடுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுப்பான். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு அந்த கோயில் கிடையாது. அது கட்டி முடிச்சு அங்க வழிபாடு நடந்துட்டு இருக்கும்போது இவன் மேல போய் சண்டை போட்டு வந்துருவான். சண்டை போட்டு தோத்து போய் கீழே வருவான். தோத்து போய் கீழே வரும்போது கோயில்ல ஆராதனை நடந்துட்டு தான் இருக்கும். அப்ப இவன் கோபமா வந்து என்ன பண்ணுவான், மேலதான் என்னால வந்துட்டு கடவுளா இருக்க முடியல, அட்லீஸ்ட் எனக்கு பூமி தான் பாக்கி இருக்கு, அப்ப பூமியில நான் வந்து கடவுளா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல நான் தான் தெய்வம், என்னையும் சேர்த்து நீங்க வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சிலையை வைப்பான். பிளஸ் அவனும் அங்க ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்காருவான் அங்க யூதனோட கோயில்ல. அதான் சொல்லப்பட்டிருக்கு பாலாக்கிற அருவருப்பு. நல்லா படிக்கிற பாருங்க. மேலும் பாலாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன். அதான் நடக்க போகுது. தானியேல் அதிகாரம் 9 படிச்சா இன்னும் விளக்கம் வரும். இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம் தான், அது அப்படிதான் நடக்க போகுது. அப்ப ஃபியூச்சர்ல யூதன் ஒரு கோயிலை கட்ட போறாங்க. அப்படி கோயிலை கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது யாரா இருக்கும்? சாத்தானா தான் கொடுப்பான். அப்ப பெர்மிஷன் கொடுக்க போறான்னா அந்த இடத்துல வந்துட்டு 7 வருஷம் உடன்படிக்கை போடுவான். இது நடக்க போகுது ஃபியூச்சர்ல. அந்த இடத்துல வந்துட்டு தோத்து போய் நான் தான் தெய்வம், இனி பூமி தான் எனக்கு பாக்கி இருக்கு, நீ என்ன தெய்வமா கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சிலையையும் அவனும் அங்க வந்து உட்காருவான். அப்ப அந்த மாதிரி அவன் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். இப்ப யூதேயாவில் இருக்கிறவங்க மலைகள் குடிப்போங்க. அப்ப எருசலேம் சுத்தி இருக்கிறதா யூதேயா, கீழே இருக்க பகுதி யூதேயா. அப்படிங்கும்போது அங்க இருக்கவங்க எருசலேம் சுத்தி இருக்கவங்க முதல்ல ஓடி போயிருங்க, மலைகள் குடிப்பாங்க. ஏன்னா அவன் பண்ணப்பட குடும்பம் ரொம்ப மோசமானது. ஏன்னா கடவுள் அந்த மலைகள்ல வந்துட்டு அவங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவங்க பாதுகாப்புக்காண்டி ஒரு இடத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது பின்னாடி படிப்போம் நம்ம. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காது
ஏன்னா இந்த மாதிரி அவன் கோபமா வந்து இறங்கி இருக்கும்போது வீட்டுல இருந்து எதையும் எடுக்க வேணாம், அப்படியே ஓடு. ஏன்னா உனக்காக பாதுகாப்பா வச்சிருக்க இடத்துல வந்துட்டு அங்க உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும், நீ எதையும் எடுக்காம ஓடுங்கிறாரு. வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாது இருக்க கடவன். இப்ப அன்னைக்கு வந்துட்டு நீ வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போய் உனக்கு தேவையானதா எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போன அவசியம் இல்லை, அப்படியே மலைக்கு ஓடுங்கிறாரு. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த அம்மா அப்பதான் குழந்தைய கொடுத்துருக்கு, அப்படிங்கும்போது அந்த அம்மாவால ஓட முடியாது. அதே மாதிரி கர்ப்பமா இருக்கவங்களுக்கும் கஷ்டம், அவங்களால சீக்கிரமா ஓட முடியாது, நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்களால வந்துட்டு அந்த கர்ப்பவதியா இருக்கிறாங்க, அதனால முடியாத காரியமா இருக்கு. சோ அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்மதியாத படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இப்ப ஓடி போறது வந்துட்டு மழைக்காலமா இல்லாம இருக்கணும், அதே சமயத்துல ஓய்வு நாளா இருக்கணும். ஏன்னா ஓய்வு நாள் சொல்லப்பட்டா யூதன் அவனோட சட்டத்துல ஓய்வு நாள் இருந்தா ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பயணம் போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சி மழை காலத்துலயும் இல்லாம பாத்துக்கணும், அதே சமயத்துல ஓய்வு நாள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இப்ப ஏன் கடவுள் இப்படி சொல்றா, இப்ப யோபுட்ட வரும்போது யோபை பத்தி சொல்லும் போது சாத்தான் சொல்லிட்டான், அவனுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பாளையம் போட்டிருக்கீங்க, அவன் குடும்பத்தை சுத்தி ஒரு பாதுகாப்பாளையம் போட்டிருக்கீங்க, அந்த பாதுகாப்பாளையத்தை எடுத்துட்டா நான் வந்துட்டு அவனுக்கு துயரம் கொடுக்க முடியும், அதை எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கிறான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த 3 வருஷம் சாத்தான் கையில இந்த 3 வருஷம் ஒப்படைக்கப்பட்டது மட்டும் இல்லாம இந்த உலகம் அவனுக்கு அதிகாரமும் கொடுத்துருக்கு. அப்ப அவன் என்ன வேணா பண்ணலாம், இந்த உலகத்தை அவன் என்ன வேணா பண்ணலாம். அதனால தான் கடவுள் சொல்லியிருக்காரு, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனி மேலும் சம்பவிக்காதமான மிகுந்த உபத்திரம் அப்போது உண்டாகும். அப்ப அவன் கையில ஒப்படைச்சாச்சுன்னா அவன் பண்ற உபத்திரம் இது வரைக்கும் முன்னாடி அந்த மாதிரி ஒரு உபத்திரம் நடந்தது இல்ல, இனிமேலும் நடக்க போறது இல்ல. ஏன்னா அவன் கோபம் கொண்டுட்டான், தேவனோட சிங்காசனத்துக்கு மேல ஒரு சிங்காசனம் போட முடியாம போச்சு. 1 2வது அங்க இருந்து தள்ளிவிடப்பட்டாச்சு, இனிமே மேல போக முடியாது. அது இல்லாம 2வது வானம் முதல் வானத்துல இடம் இல்லாம போச்சு. அப்ப பூமியில மட்டும் தான் இடம் இருக்கு. அப்ப பூமியில இடம் இருந்தாலும் அவனுக்கு 3 வருஷம் தான் பாக்கி இருக்கு. அப்படி 3 வருஷம் பாக்கி இருக்கும் போது வந்துட்டு அவனுக்கு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, பூமியும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது அந்த 3 வருஷம் அவன் பண்ற விஷயம் ரொம்ப கொடுமையான விஷயம். அதான் மகா உத்தரகாலம் சொல்றாங்க. இப்ப கடவுள் அவனுக்கு கொடுத்தது 7 வருஷம், ஒப்படைச்சது என்னமோ 7 வருஷம் தான். ஆனா அதிகாரம் கொடுக்கறது வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 வருஷம். அந்த மாதிரி குறைக்கப்படலன்னா உலகத்துல எவனும் தப்பிக்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுமை நடக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் தெரிந்து கொள்ளப்பட்டதுன்னா யூதனால சொல்லப்பட்ட விஷயம். அப்ப அவங்க நிமித்தம் தான் அங்க குறைக்கப்பட்டிருக்கு. தேவனே யாரெல்லாம் தொழுது கொள்றாங்களோ அவங்கள தான் ரொம்ப முக்கியமா அடிப்பான். இங்க தெரிஞ்சு போச்சு அவனுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு 3ஆம் வானத்திலையும் இடம் இல்லாம போய் பூமியில மட்டும் இடம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இப்படி இருக்கவன் எப்படி பாதாளத்துக்கு போய் சேர்ந்தான்? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறான். 3ல இருந்து 2, 2ல இருந்து 1, 1ல இருந்து இப்ப வந்துட்டு பூமிக்கு வந்துட்டான். பூமியில இருந்து இப்ப பாதாளத்துக்கு உள்ள போகணும். அப்ப எங்க போறான், எப்ப போறான் அப்படிங்கறத பார்த்தோம்னா நீங்க வெளிப்படுத்தல் அதிகாரம் 20. சோ இடையில என்னன்னா இந்த 7 வருஷம் முடியும் போது இயேசு கிறிஸ்து தன் படைகளோட வந்து தேவதூதர்களோட வந்து இயேசு கிறிஸ்து வாயின் சுவாசத்தினால சாத்தானை வென்று அவனை 1000 வருஷம் பாதாளத்தில் அடைக்கிறார். அவனை 1000 வருஷம் பாதாளத்தில் அடைக்கும் போது அவனால இந்த உலகத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அப்படி அவனால இந்த உலகத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லாத போது தேவன் 1000 வருஷம் அரசாட்சி நடத்துறார். இப்படித்தான் அவன் பரலோகத்திலிருந்து அவன் பாதாளத்துக்கு போனாங்கிறது தெரிஞ்ச விஷயம். வெளிப்படுத்தல் அதிகாரம் 20 வசனம் 1ல இருந்தே பார்ப்போம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். இப்ப ஒரு தூதன் இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தூதன் வானத்துல இருந்து இறங்கி வரும். வரும்போது ஒரு பெரிய சங்கிலியும் கொண்டு வரான். அது இல்லாம பாதாளத்தோட சாவி அவங்க இருக்கு, திறவுகோல்னா சாவி, 2மே எடுத்துட்டு வர்றான். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இப்ப அவன் என்ன பண்ணா, இந்த பழைய வலு சர்ப்பம் சொல்லப்பட்ட இந்த பாம்பையும், பாம்புனாலதான் பிசாசுனாலதான் சாத்தானாலதான் அதை பிடிச்சிட்டு போய் பாதாளத்துல உள்ள தள்ளி 1000 வருஷம் முத்திரை போடப்படுது. ஏன்னா உலகத்தை மோசம் போக கூடாதுன்னு சொல்லி 1000 வருஷம் அவனை பாதாளத்துல உள்ள தள்ளி முத்திரை போடுறாங்க. இந்த மாதிரிதான் அவன் தன் இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் அவனை இறக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் அவனை இறக்கி கடைசியில அவனுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து அவனை வந்துட்டு பூமியில வச்சு அடிக்கிறார். ஏன்னா அவனுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுக்குறாருன்னா அது ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. இன்னைக்கு நிலைமை எப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமை படி ஒன்னே ஒண்ணுதான்,
சாத்தான் பண்ண ஒரு பெரிய ஒரு யுக்தி என்ன? அவன் வந்துட்டு எதுல ஜெயிச்சிட்டானா, இன்னைக்கு சாத்தான் 6,000 வருஷமா உலகத்துல இருக்கான். அப்பனா ஆதாம் காலத்துல இருந்து மனிதனை பார்க்கும்போது ஆதாம் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாத்தான் இந்த உலகத்துல இருக்கான். ஆனா சாத்தான் இந்த உலகத்துல இருந்தாலும் நிறைய பேத்துக்கு அவன் இருக்கிறதே தெரிய கிடையாது. நான் இருக்கிறேன், நான் அப்படி ஒரு சாத்தான ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியாம பண்ணிட்டான். பாத்தீங்களா? அதுதான் அவனுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. சாத்தான் ஒருத்தன் இருக்காங்கிறது தெரியாமலேயே பல காரியங்கள் உலகத்தை இந்த அளவுக்கு பாவத்துல கொண்டு போனானா அது ஒரு பெரிய வெற்றி அவனுக்கு. அப்படிங்கும் போது கடவுள் இல்ல சாத்தான ஒருத்தன் இருக்கிறான், அவனால தான் இந்த உலகமே கெட்டு போச்சு, அவன் இந்த உலகத்துல இருக்கான், அவனை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில 7 வருஷத்துல பூமியை ஒப்படைச்சு அவன் எவ்வளவு கொடூரமானங்கிறத 3 வருஷத்துல காமிச்சு கொடுத்து அவன் தான் கொடூரமானவன், அவன் இப்படிப்பட்டவன் அவனை காமிச்சு அவன் முகத்துல கிழிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தை அவர் காப்பாத்துறாரு. ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு பொறுத்த வரைக்கும் அவன் எல்லாமே பிஹைண்ட் தி சீன்ஸ்லேயே வேலை பார்க்கறது. நம்ம நாகரிகமா இருக்கட்டும், நம்ம நாகரிகத்தை சீர்குலைச்சது அவன் தான். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லா சீரடுக்கும் காரணம் அவன் தான். இன்னைக்கு நம்ம நாகரிகம் பேர்ல கல்ச்சருங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இது பண்ணா தப்பு இல்ல, இது வரைக்கும் பண்ண தப்பு இல்ல, அது வரைக்கும் பண்ண தப்பு இல்ல, கேட்டா வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கிறான். நாகரிகம் ஒரு ஒழுக்கம் எல்லாமே வந்துட்டு என்னன்னு கேள்விக்குறியாய் போச்சு. கேட்டா அது அவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற விஷயம், அதை பத்தி நம்ம கேட்க கூடாதுங்கிறான். அப்ப ஒரு ஒழுக்க நிலைன்னா என்னன்னு தெரியாம போச்சு. இந்த மாதிரிதான் இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவன் மாத்தி வச்சிருக்கான். அன்னைக்கு நிலைமைக்கு ஒவ்வொருத்தர் நாகரிகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வச்சிருக்கான். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. 6,000 வருஷமா அவன் பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பண்ணிருக்கான், முன்னாடி இருந்து எவ்வளவு பண்ணல. அவன் சாத்தானா வந்து பண்ணல, ஆனா பின்னாடி இருந்து அவனோட யுக்தியில யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டான் எல்லாத்தையும். இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்துல ஒழுக்கக்கேடு இருக்கிற காரணம் இதான். அவன் செஞ்ச கொஞ்சம் மாற்றங்கள் தான் இவ்வளவு ஒழுக்கக்கேடுல வந்து நிக்குது. அப்படிங்கும் போது அந்த ஒழுக்கக்கேடை எவனால உண்டாச்சு, இந்த உலகம் ஏன் இந்த பாவ மோசடியில போயிடுச்சு, அந்த ஆளை காமிச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த 7 வருஷம் யூஸ் பண்றது கடவுள். அவனோட முகத்திரை கிளிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த 3 வருஷம். அவனை அங்க உட்கார வச்சதான் பின்பற்றிருக்கீங்க, கடவுளோட வார்த்தை என்ன தெரியாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வருஷத்துல காமிச்சு அவன் முகத்திரை கிழிச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவனை பாதாளத்தை அடைக்கிறார். இதுதான் கடவுள் போட்டிருக்க திட்டம். இதனாலதான் சொல்றது கடவுள் எப்பயுமே இன் கண்ட்ரோல். கடவுள் எப்பயுமே கட்டுப்பாட்டுல தான் வைக்கிறார். எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு இருக்கு. அதனாலதான் அவர் ஆரம்பத்திலிருந்து முடிவை சொல்லிட்டார். ஆரம்பத்திலிருந்தே முடிவை சொல்லியிருக்கிறார் கடவுள். அப்ப இதுதான் அவருக்கு நடக்க போற விஷயம். கடவுள் எப்பவுமே கண்ட்ரோலா தான் இருக்காரு. அதை மீறி எதுவும் நடக்காத விஷயமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல கடவுள் வார்த்தையை உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களை கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.